திரு முடிமன் ராமசாமி, ஓபிஎஸ்க்காக தான் செங்கோட்டையன் குரல் கொடுத்திருக்காரு, அதுக்கு பின்னணியில் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புறாரு சேலம் மணிகண்டன். தம்பி, என்னுடைய தம்பி சேலம் மணிகண்டனுக்கு நான் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. அவர் தவறான ஒரு செய்திகளை சொல்லிட்டே இருக்கிறாரு. அதாவது மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து இங்க படிச்சுட்டு இருக்கான்னு கேட்கிற மாதிரி யாரோ அவருக்கு ஒரு தவறான செய்தியை கொடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அரசியலில் இருந்தவன், அதனால சொல்றேன். ஜானகி அம்மையார் எந்த காலகட்டத்திலும் அண்ணா அறிவாலயத்திற்கு போனதும் இல்லை, அவருடைய ஆதரவை கேட்டதும் இல்லை. அவர்கள் கேட்கவே இல்லை. ஆரம்பீரப்பன் கேட்டதாக திமுக தரப்பிலே சொல்லப்பட்டது. ஜானகி அம்மார் எந்த காலத்திலும் போனதில்லை, கேட்டதும் இல்லை. இப்படி ஒரு தவறான பதிவை தயவு செய்து பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், ஜானகி அம்மாவை ஏன் அதனாலதான் அதிமுக தொண்டை நிராகரிச்சாங்க கிடையாது. ஏன் தெரியுமா? புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் போது சொன்னார், என் குடும்பத்தை சார்ந்த யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், யாரும் அரசியலுக்கு நிச்சயமாக வரமாட்டார்கள் என்று சொன்னார். தலைவனின் வார்த்தையை மீறி நீங்கள் ஏனம்மா வருகிறீர்கள், இப்படித்தான் நாங்கள் கேட்டோம். தயவு செய்து நீங்கள் வராதீர்கள், அரசியல் உங்களுக்கு வேண்டாம், உங்களை அவர்கள் பகடக்காயாக பயன்படுத்துகிறார்கள் என்று ஜெயலலிதா அம்மாவை ஆதரித்த நாங்கள் அவரிடத்திலே சொன்னோமே தவிர, அதனால் அவரை நாங்கள் புறக்கணித்தோமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. தயவு செய்து அவரை கலங்கப்படுத்த வேண்டாம் என்று தம்பி போன்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஓபிஎஸ் 3 முறை பார்த்தாரு, அப்ப அது என்ன பொருள்படும்? நீங்க ஜானகி அம்மையார் பார்க்கல அப்படின்றீங்க. ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சரை பார்த்தாரு, இது அதிமுக தொண்டை எப்படி பார்ப்பான்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது 3 முறை முதலமைச்சரை பார்த்தார் என்பதற்கு அவருக்கு விளக்கம் சொன்னார். என்னுடைய மனைவி இறந்த போது 2 மணி நேரம் அங்க மனிதாபிமான அடிப்படையில் ஹாஸ்பிட்டல் அமர்ந்திருந்தாரு. அப்படி பார்த்துட்டு போன ஒரு மனிதனை அவங்க குடும்பத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, நான் போய் பார்க்கறது முறை இல்லையான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் கருணாநிதி இறந்தப்போ நீங்க 2 பேரும் போய் அங்க உட்கார்ந்து இருந்தீங்களே, ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்க, கோபாலபுரம் வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? இந்த கேள்வியை கேட்கலாமா? ஏங்க இதெல்லாம் ஒரு நிகழ்வுங்க. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம் கேட்கிறேன். அண்ணா முடிபண்ண உங்க அனுமதியோட கேள்வி கேட்கிறேன். பிரதமர் மோடியை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல உடனே நான் போய் ஸ்டாலினை பாப்பேன்னு 3 முறை பார்த்தாரு. முதல்ல மாத்தி பேசாதீங்க. அந்த முடிவு ஒரே நாள் எடுக்கப்பட்டதுன்றாரு, லெட்டர் எழுதி பார்த்தாரு. ஓகே அந்த முடிவு என்டிஏல இருந்து வெளியே வரேன்னு சொன்னதும் அன்னைக்கு மாலையே முதலமைச்சரை பார்த்ததும் ரெண்டும் கோஇன்சிடென்ட்டா? எப்படி? நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை முக ஸ்டாலின் வீட்டு வாசல்ல பேட்டி கொடுத்தீங்க. என்ன அர்த்தம்? ஓகே முடிமன்றம் சார், ஒரு நிகழ்வு ஒரே நாளில் நடந்தது, அதை வைத்து நீங்கள் முடிச்சு போடுவது சரியானது அல்ல. அது மட்டுமல்ல கடந்த காலத்தில் நாம் அரசியல் நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டால் நிறைய விஷயங்களை இதுபோல் பேசலாம். தம்பி சொன்னாரு, சசிகலா அம்மா எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு தானே வந்தாங்க அப்படின்னு சொன்ன. நியாயமானதுதான். நான் கூட இந்த கேள்வியை கேட்டேன். அப்போ ஏன் அந்த அம்மாவை பொறுப்புக்கே எனக்கு வேண்டாம்னு சொன்ன அந்த அம்மாவை எதுக்கியா நீங்க கொண்டு வந்தீங்கன்னு. இதே எடப்பாடி பழனிசாமியும் ஆர்வி உதயகுமார் தான் பொதுச் செயலாளர் ஆக்கின நியமம். யாருக்கு ஆக்க சொன்னா? ஆக்கலாமா? அந்த அம்மாவுக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் கேட்கிறேன். அந்த அம்மா கட்சியில ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த பொறுப்புலயா இருந்தாங்களா? இல்ல பொறுப்பு கிடையாது. இல்ல சார், ஓபிஎஸ் இருந்தப்பவே அவங்க தற்காலிக பொதுச் செயலாளர்ல கிடையாது. இல்ல அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஆக்குறாங்க. ஓபிஎஸ் இருந்தாரு. இல்ல இருந்த அட்வான்ஸ் சொல்றேன். அதுக்கு மூல காரணம் யாரு? ஆர்வி உதயகுமார். அதுக்கு மூல காரணம் ஆர்வி உதயகுமாரும் இந்த எடப்பாடி பழனிசாமி தான். அந்த அம்மாவை கொண்டு பொறுப்புல உட்கார வச்சாங்க. இப்படி பொறுப்புல ஒருவரை உட்கார வைப்பதும் அவர் பொறுப்பை குடும்பதும் இவங்க வேலை. இது தவறா நியாயமா? இதுக்கு தம்பி பதில் சொல்ல முடியுமா? அந்த அம்மா பொறுப்பு கேட்டாங்களா? கட்சி கொண்ட யாராவது அந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுக்கன்னு சொன்னாங்களா? ஏன் நீங்க அந்த அம்மா பொறுச்சாளர் ஆக்குனீங்க? நீங்க நினைச்சா யார வேணாலும் பொதுச்செயலர் ஆக்குவீங்க, நீங்க நினைச்சா யார வேணாலும் ஒருங்கிணைப்பாளர் ஆக்குவீங்க, யார வேணாலும் வீட்டுக்கு போன்னு சொல்லுவீங்க, அவங்க வீட்டுக்கு போயிடணும். இதெல்லாம் கட்சி நடத்துறீங்களா? அதிமுக தம்பி, அதிமுக இது வேற கட்சி இல்ல. அதிமுக தம்பி சொல்றாரு, செங்கோட்டையை இயக்குவது அவர் இயக்குறாரு, இவரு இப்படித்தாங்க தம்பி சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டா புரட்சி தலைவரை இயக்குவது காங்கிரஸ் கட்சி இயக்குகிறது, டெல்லியில இருந்து இயக்குறாங்க, டெல்லியில இருந்து இயக்குறாரு. தலைவர் சொல்லி பார்த்தாரு, இல்லப்பா நான் உண்மையை சொல்றேன்ப்பா, கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்றப்பா, கெஞ்சி பார்த்தாரு, கூத்தாடி பார்த்தாரு, கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு திமுக இல்ல உங்களை டெல்லி ஏக்குதுன்னு கூத்தாடி கடைசியில 10 ஆண்டு காலம் திமுக கோட்ட பக்கமே வர முடியல. கடைசி அந்த கட்சி சின்ன போற அளவுக்கு போய் தயவு செய்து இப்ப தம்பி அண்ணன் எங்க அண்ணன் தனியார் சொன்ன மாதிரி தம்பி மணிகண்டன் தடையா இருக்க கூடாது. இணைப்பு தம்பி, ஒற்றுமை மட்டும்தான் உயர்வை கொடுக்கும். அந்த பூர கண்ணாடி போட்டுட்டு குற்றத்தை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. பூத கண்ணாடி கொண்டு குற்றத்தை கண்டுபிடிக்காதீங்க. கேப்போம் நான் வரேன். எல்லார் பக்கத்திலும் இருக்கும். ஓகே, திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. ஓகே முடிவடம் சாமி. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்த சந்தேகத்தின் நிழல் பாஜக மேலேயும் லேசா படுறது. கூட்டணியில இருக்காங்க, ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்குது, நல்லதானே, வரவேற்கும் அப்படின்ற குரல்களும் பாஜக தரப்புல இருந்து ஒரு நயினர்லாம் வரவேற்கிறாங்க. நீங்க பேசுவீங்களா, தேவை ஏற்பட்டா பேசுவோம் அப்படின்றாரு. இதை எப்படி பார்க்கணும்? இது நயினார் அவர்கள் இந்த இதுக்கு சர்ப்ரைஸா தான் இருந்தது. நான் அது உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரிகுல் அவுட் ஆயிடுவார்னு பார்த்தேன். அதை ஓப்பனா பேசினது சர்ப்ரைஸா தான் இருக்கு. சார், நான் 2 விஷயம் சொல்ல விரும்புறேன் கார்கே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்ன அலோவ் பண்ணுங்க. முதலில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 டிடிவி வேண்டாம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சதுக்கு நியாயமான காரணங்களுடன் அப்பா அவருக்கு கட்சி அவர் கையில் கிடையாது. அது ரொம்ப அவருக்கு வருமா வராதான்ற மாதிரி நிறைய கேஸ்கள் இருந்தது, அதெல்லாம் பிரச்சனைகள்லாம். இன்றைக்கு கட்சி அவர் பொதுச் செயலாளர் என்பது அன்லஸ் அதர்வைஸ் இன்னொரு ஒரு பொதுக்குழு கூட்டி அவரை வெளியில் அமைச்சாலே ஒழிய அவர் தான் பொதுச் செயலாளர், அவருடைய தலைமை அவருக்கு தான் இருக்கும் என்பதில் ஒரு ஸ்திரத்தன்மை வந்து விட்டது. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், 2026 இவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து வெற்றி பெற்றால் அவருக்கு கட்சி தன் கையை விட்டு போய்விடும் என்ற பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். சப்போஸ் 2026 ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அகைன் தோற்று விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து இவரை கட்சியை விட்டு வெளியே அனுப்புவார்கள். இது எப்படியா இருந்தாலும் damned if you do, damned if you don't. இந்த சிச்சுவேஷன்ல தான் எடப்பாடி பழனிசாமி சரியான கருத்தை பதிவு செய்திருக்கார். ஓகே, அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய லீடர் ஜெயலலிதாவுடைய ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவதில் தவறு இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் இப்போ இந்த டிபேட்ல இருக்கக்கூடிய மற்ற அனைவருமே கட்சியை சம்பந்தப்படுத்தவனா, கட்சியை தாண்டி வெளியே ஒரு அரசியல் ஆய்வாளனாக இருக்கிறேன். 1997 98 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ராமதாஸ் அவர்களை போயிட்டு பார்த்தாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. இவரை மதிமுகவினுடைய வைகோவை போய் அவங்க வீட்டுல போய் சந்தித்தார்கள். கமலாலயம் போய் பாஜகவை சந்தித்தார்கள். இதெல்லாம் கூட அந்த காலத்துல அவருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த சுப்பிரமணியம் சாமியை போய் சந்தித்தார் அவர் வீட்டுல. ஏன்னா 1998 எலெக்ஷன்ல 96 மிகப்பெரிய டிரப்பிங் வந்த பிற்பாடு 98 வெற்றி பெற வேண்டும் என்று அவர் இறங்கி வந்தார். சோ இந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ், இந்த ஒரு ஆக்ஷனை எடப்பாடி, ஏன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று. அப்போ இந்த பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. நீங்க பாஜக என்ன பண்றாங்க, அமித்ஷா என்ன பண்றாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து திமுகவை 2026 தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இன்னும் எடப்பாடி பழனிசாமி வரவில்லை என்பதுதான். கட்சி இருந்தா ஒண்டி போதும், ஆட்சி இல்லைனாலும் பரவாயில்ல என்ற மனநிலையில் இருந்தார் என்றால் கட்சியும் கையை விட்டு போகும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இல்ல, அது இப்போ அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு, அதுல என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு. ஸோ அடுத்த சுற்றுல கூட்டணியை முடிவு பண்றது கூட அவர் நினைச்சிருக்கலாம். இப்பவே எங்களெல்லாம் கூட்டணிக்கு முடிவு பண்ணுங்க, ஓபிஎஸ் நினைக்கிறதும் டிடிவி நினைக்கிறதும். ஓபிஎஸ் விட்டுருங்க சார், ஓபிஎஸ் கேஸ விட்டுருங்க சார். ஏன்னா ஓபிஎஸ் கேஸ பொறுத்த வரைக்கும் நான் மணிகண்டன் சொன்னதுல பல விஷயங்களை நான் உடன்படுகிறேன். ஆனா டிடிவி தினகரன் என்பவர் தனியாக கட்சி வச்சிருக்கார். இதை டிடிவி தினகரனுடைய கட்சியில நான் கூட்டணியில என்டிஏ கூட்டணி பேசுறேன்னு சொல்லிக்கொண்டு வாரத்துக்கு ஒரு பேட்ச் ஆஃப் பீப்புள் அமமுகல இருந்து அதிமுகவில் சேருவதை அவர் தடுக்கவில்லை. இதே மதிமுகல இருந்து ஒரு எக்ஸோடஸ் ஆஃப் பீப்புள் போன போது வைகோ அவர்கள் ஸ்டாலின் சொன்ன போது அதுக்கப்புறம் பிற்பாடு யாரும் சேர்வதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக, அதாவது என்னன்னா நான் அமமுகவில இருந்து வரவுதை நான் தடுக்கிறேன், இப்போதைக்கு வேண்டாங்க அப்படின்னு நிறுத்தலாம், அவர் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கூட்டணி வேண்டும் என்று நினைத்தால் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன என்றே மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு இருக்கான்னு தெரியல. இல்ல நாம இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் மற்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்களும் தனக்கு சாதகமாக என்ன நடந்தாலும் சாதகமா நடக்கும் என்ற மனநிலையில் இருக்காரான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு கொஹசிவ்னஸ் தேவை. இந்த உரசல்கள் அவாய்ட் பண்ணப்பட வேண்டும். ஏன்னா நான் சொன்ன முதல் சுற்றிலே சொன்ன மாதிரி
மிக ரைப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அதிமுகவுக்கும் கிடைக்காது, பாஜகவுக்கும் கிடைக்காது. இந்த மக்களினுடைய கோபம், ஆன்டி இன்கம்பன்சி பீக்ல இருக்கிறத, இத இட்ஸ் ஃபார் them to lose. அந்த இடத்துக்கு அவர் செல்கிறார் என்றால் இது சூசைடல் அட்டெம்ப்ட் தான் நான் சொல்லுவேன். திரு தனியரசு, செங்கோட்டையனால என்ன செய்ய முடியும் அந்த மண்டலத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன அடுத்த 10 நாள்ல செய்ய முடியும் அவரால்? இல்லையா, இப்போ மேற்கு மண்டலத்தில் மட்டுமல்லையா, தமிழ்நாடு முழுக்க அண்ணன் செங்கோட்டையன் கட்சியினருக்கு மிகுந்த பரிச்சயம் உள்ள ஒரு நீண்டகால புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக, தேர்தல் பரப்புரை பயண திட்டத்தை வகுத்தவராக, கிளை செயலாளர் இருந்து மாநிலத்தினுடைய உச்ச நிர்வாகிகள் வரைக்கும் நெருக்கமான தொடர்பில் இருந்தவர். அரசு நிர்வாகத்தில் அமைச்சராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, பல்வேறு பொறுப்புகளில் லட்சக்கணக்கான மக்களை நாளெல்லாம் சந்தித்த ஒரு கட்சியினுடைய மிகச்சிறந்த உழைப்பாளி, ஒரு கடைசி தொண்டனோடு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒருவர் எடப்பாடி மீது இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். எடப்பாடி நிராகரித்தால், எடப்பாடியை விட மேற்கு மண்டலத்தில் கே.ஏ. செங்கோட்டையனுடைய குரலுக்கு தான் இப்பொழுது மரியாதை உயர்ந்திருக்கிறது, ஆதரவு பெருகி இருக்கிறது. இப்பொழுது கூட மக்கள் கோவையை நோக்கி அண்ணன் செங்கோட்டையனின் இல்லத்துக்கு சாறை சாறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அந்த கருத்தை ஆதரித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மாவட்டத்தை தாண்டி என்ன பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு? கட்சியினருக்கு எல்லாருக்கும் செங்கோட்டையனை தெரியும் சார், நிர்வாகிகளுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு ஈரோட தாண்டி? இல்லையா, இப்ப அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அவர் இந்த துறையில், பல்வேறு துறை, வருவாய்த்துறையில் இருந்தார், போக்குவரத்து துறையில் இருந்தார், கல்வித்துறையில் இருந்தார். அவர் நான் பார்த்த வகையில் அமைச்சர்களினுடைய அலுவலகங்களில், அமைச்சருடைய வீடுல கே.ஏ. செங்கோட்டையனுடைய வீட்டில் இருக்கிற கூட்டம் மாதிரி நான் யாருடைய அமைச்சருடைய வீட்டிலையும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய 24 மணி நேரமும் அரசியல், கட்சி, நிர்வாகம், இதை தவிர அவருக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையே எதுவும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான ஒரு உழைப்பாளிய இவ்வளவு இலகுவா எடப்பாடி புறம் தள்ளினால், எங்க ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயா சொன்ன மாதிரி நீங்க மற்றவங்களெல்லாம் விளக்குனீங்க, கே.ஏ. செங்கோட்டையன் இப்ப என்ன குற்றம் பண்ணினாரு நீங்க விளக்கி வச்சிருக்கீங்க? யாராலையும் அவங்க விளக்கி வச்சாங்களா? அவரா அதிருப்தியை ஓரமா இருந்தாரா சார்? அவங்க எங்க அபிஷியலா விளக்குனாங்க? ஐயா அவர் சரி இல்ல, அவரே விலகி இருக்கிறதாக வச்சுக்கோ. ஏன் விலகி இருக்காரு? இந்த கட்சி தொடர்ந்து எடப்பாடியுடைய பிடிவாதத்தால தோற்று வருகிறது, அழிந்து வருகிறதுனா அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அப்ப எடப்பாடியுடைய விருப்பத்தை 2 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு கட்சி அழியறத வேடிக்கை பார்க்கணுமா? இது ஜனநாயக நாடு. சர்வாதிகாரியுடைய கையில் ஒரு கட்சியோ ஆட்சியா இருந்தா மக்கள் போராடுவதை போல செங்கோட்டையன் போராடுகிறார். செங்கோட்டையன் தலைமையில் தொண்டர்கள், நாட்டு மக்கள் திரள்வார்கள். அதுக்கு சின்னமா டிடிவி, ஓபிஎஸ் ஆதரவா இருப்பாங்க. எதிர்காலத்தில் எடப்பாடி திருந்தினால் எடப்பாடி, டிடிவி, ஓபிஎஸ் சின்னமா எல்லாரும் சேர்ந்து கட்சியை வலிமைப்படுத்தலாம். அல்லது எடப்பாடி திருந்தலைன்னா நம்ம எடப்பாடி மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவில் அணி சேர்வாங்க தானே இப்ப இருக்கிற நம்ம பார்க்கிறோம். அதுல ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன மாதிரி கவலைப்படுற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்து கவலைப்படணும்னா எடப்பாடி தான் கவலைப்படணும். அப்ப நீங்க எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, சினிமாவை சேர்த்த மாட்டேன், ஓபிஎஸ் சேர்த்த மாட்டேன், டிடிவி சேர்த்த மாட்டேன்னா, அப்ப நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, இவர்களை சேர்த்த மாட்டேன்னா நீங்க எப்படி ஒரு நல்ல கட்சிக்காரரா இருப்பீங்க? எப்படி நீங்க ஒரு ஜனநாயக பண்பாளராக இருப்பீங்க? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணமா இருக்கிறா? எடப்பாடியே காரணமா இருக்காரு. அதனால எங்க ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயா சேர்த்து ஆடிட்டர் குருமுக ஐயா சொல்லி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து சேர்த்து வையா. கேட்போம்